ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு லைஃப் ஆஃப் ஃபேதிக். இதுக்கு நீங்கள் என்ன பார்க்கணும், இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக இருக்க இந்த மாதிரியான வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக அது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து CapCut VPN ஆன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்டில் போய்ட்டு நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, நீங்கள் நடந்து வந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. நடந்து வந்த வீடியோ ஆட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனோடனே நான் ஒன்று சொல்கிறேன். உள்ளே போனோடனே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சீனோட கட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் நடந்து போகிற வரைக்கும் இருக்க சீன் தான் போதும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு நான் இந்த சீனோட ரிமூவ் பண்ணிக்கிறேன். அடுத்த பாதியை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃப்ரீஸிங் எங்கே ஆகணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் இப்படி நின்ட்டேன், அது ஒரு ஃப்ரீஸ். அப்படியே நான் ஸ்டாப் பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறேங்க. அடுத்த பார்ட்டை ரிமூவ் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதாவது லாஸ்ட்டாக இருக்க இமேஜ் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து இருக்கும். அதனால் ஃப்ரீஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் ஃப்ரீஸ் ஆகி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இமேஜ் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இமேஜ் ரிமூவ் பண்ணி எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லேயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் இல்லைனா இதிலே கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பிஜின்னு போட்டு நான் ஆக்சுவலாக தனியாக ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணோன்னா மேலே கொண்டு வரணும். அதாவது ஓவர்லேயில் நீங்கள் ஆக்சுவலாக இதை போடக்கூடாது. நான் தெரியாமல் ஓவர்லேயில் போட்டேன். இது வந்து மேலே இருக்க லேயரில் இந்த இமேஜாக யூஸ் பண்ணணும். இன்னும் பேக்ரவுண்ட் இல்லை அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை அது மாதிரினா நான் அதை யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஒரே நிமிஷம் இருங்க, இதை நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஃப்ரீஸ் கொடுக்குறீங்களா, இது ஃப்ரீஸ் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்கிதா. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இமேஜ் இருக்கும், அதாவது இந்த நீங்கள் தனியாக இமேஜ் எடுத்துருப்பீங்க, அதை எடுத்து ஜூம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வச்சுருங்க. எனக்கு கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கிறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வச்சுட்டேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ வந்து முடியல இன்னும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று பண்ணணும். இதுக்கப்புறம் ஒன்று பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து பண்ண ஈஸியாக இது பண்ண முடியும். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 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 இமேஜ் கொடுத்துருப்பீங்க இல்லையா, இந்த இமேஜுக்கு நீங்கள் இந்த இமேஜுக்கும் அப்படி கீழே நான் கொடுத்த வீடியோ ஆட் ஒன்றும் இல்லை, ஸ்க்ரீன் ரெக்கார்டு கொஞ்சம் கட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. எனக்கு வேறு எதுவும் இல்லை, எனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ப்ராப்ளம். அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் ஜூம் வச்சுக்கோங்கன்றனே. ஃபுல் ஜூம், அதாவது ஃபுல்லாக ஒரு ஜூம் வச்சுருங்க. இது கொஞ்சம் கேர்வ் ஆகுது, இருங்க நான் அப்படியே போய் மாஸ்கில் கூட சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ மாஸ்க் போனீங்கன்னா இன்டர்நெட், இப்போ நீங்கள் மாஸ்க்குள்ளே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட் ஆகிடும். ஆக்சுவலாக நான் வந்து மாஸ்க் இது பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியல, ஏன்னா VPN சப்போர்ட் பண்ணல. ஆக்சுவலாக அந்த மாஸ்க் பண்ணது எப்படி இது பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சு அதை சுருக்கி கீ ஃப்ரேம் வச்சிடணும், மெலிஸ் ஆக்கிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் கழித்து கொஞ்சம் பெருசு பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. அதாவது பெருசு சின்னது அந்த மாதிரி கீ ஃப்ரேமில் வச்சுருங்க. வச்சு முடிச்சக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் எப்படி தான் கிடைக்கும். கொஞ்சம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் போய் மூவ் பண்ணி கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேயர்னு இருக்கும், லேயரை கிளிக் பண்ணி அதை ஃபஸ்ட் லேயரில் மாற்றி விட்ருங்க அந்த இமேஜை. அதாவது அந்த வீடியோ ஃபஸ்ட் லேயரில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடும். அதாவது அந்த நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருப்பீங்களே உங்களோட பேக்ரவுண்ட் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துடும், இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் போய்டும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக இருக்கும். என்ன பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்ல போனால் அந்த இமேஜ் இருக்கும் இல்லையா, நீங்கள் வந்து நிற்கிற இமேஜ், அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை கிளிக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 செகண்ட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 செகண்ட் கேப் போட்டு பார்த்துக்கோங்க. 3 செகண்ட் கேப் போட்டு பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. அதாவது வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 செகண்ட் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா சாச்சுரேஷன், அதாவது சாச்சுரேஷனை கம்மி பண்ணுற மாதிரி இருக்கணும். சாச்சுரேஷனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். சாச்சுரேஷனை கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கும்னு சொல்கிறேன். சாச்சுரேஷனை கிளிக் பண்ணி மைனஸ் பண்ணி விட்டுருங்க. சாச்சுரேஷனை ஃபுல்லாக மைனஸ் பண்ணோன்னே என்ன ஆகும்னா நீங்கள் வந்து இன்டர்நெட் அவுட் வரையும் உங்களுக்கு வந்து இமேஜ் மாற இமேஜோட கலரும் வரும். ஓகே, இதோட வீடியோ முடிச்சு டாடா பாய்.